வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். உலகளாவிய உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கான தீர்வுகளை இந்தியா கண்டுபிடித்து வருகிறது. சர்வதேச சங்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. ரூபாய் 30 கோடி செலவில் புனரமைக்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள கிண்டி சிறுவர் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சோமாலியாவில் ஓட்டலில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 32 பேர் உயிரிழப்பு. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கைலாஷ்நாதன் புதுச்சேரியில் புதிய ஆளுநராக 7ஆம் தேதி பதவியேற்பு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகளை காணலாம். உலகளாவிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கான தீர்வுகளை இந்தியா கண்டுபிடித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள தேசிய வேளாண் அறிவியல் மைய வளாகத்தில் விவசாய அறிவியல் மையத்தின் 32வது சர்வதேச வேளாண் பொருளாதார நிபுணர்களின் சர்வதேச சங்க விழாவை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது 65 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் இதுபோன்ற ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவும் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருக்கும் உங்களை வரவேற்கிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் அமெரிக்க தனிநபர் வருமானத்தில் கால் பங்கை எட்ட இந்தியாவிற்கு 75 ஆண்டுகள் ஆகலாம் எனவும் உலக வங்கி உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கான தீர்வுகளில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் எனவும் இந்தியா பெரிய அளவில் உற்பத்தி செய்யும் உபரி நாடாக திகழ்கிறது எனவும் இந்தியாவில் 15 விவசாய பருவ மண்டலங்கள் உள்ளன, வெவ்வேறு விவசாய நடைமுறைகளும் உள்ளன. இந்த பன்முகத்தன்மைதான் உலகின் உணவு பாதுகாப்பிற்கான நம்பிக்கையின் கதிராக விளங்குகிறது என்றும் ஒரு காலத்தில் இந்தியாவின் உணவு பாதுகாப்பு சர்வதேச அளவில் கவலையாக இருந்தது. இன்று உலகளாவிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கான தீர்வுகளை இந்தியா கண்டுபிடித்துள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரூபாய் 30 கோடி செலவில் புனரமைக்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள கிண்டி சிறுவர் பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கையை வெளியிட்டார். சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா ரூபாய் 30 கோடி செலவில் புனரமைக்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் ஒருங்கிணைந்த யானைகளின் கணக்கெடுப்பு 2024 அறிக்கையை வெளியிட்டார். மேலும் சென்னையில் உள்ள செங்காந்தல் பூங்காவிற்கு அருகில் உள்ள 6.9 ஏக்கர் நிலத்தில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா மற்றும் கோயம்புத்தூர் காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் 165 ஏக்கர் பரப்பளவிலான செம்மொழி பூங்கா ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அங்கு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன என்றும் இவை மட்டுமின்றி பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை வாயிலாகவும் புதிய பூங்காக்களை உருவாக்குதல், பழைய பூங்காக்களை புனரமைத்தல் போன்ற பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். பூங்கா திறப்பு விழாவின் போது வன விலங்குகளை மீட்பதற்கு வன பகுதிகளில் ஏற்படும் காட்டுத்தீ போன்ற விபத்துகளை தடுக்கும் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் 9 நவீன வாகனங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள வேடந்தாங்கல் பறவைகள் இருப்பிடத்தை திறந்து வைத்து பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட பல்வேறு வசதிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். சோமாலியாவில் ஹோட்டலில் புகுந்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 32 பேர் உயிரிழந்தனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் அல் கொய்தாவின் கிளை அமைப்பான அல் ஷபாப் மற்றும் IS போன்ற பயங்கரவாத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பயங்கரவாத குழுக்களை அழிக்கும் பணிகளில் அந்நாட்டு பாதுகாப்பு படை ஈடுபட்டு வருகிறது. ஆனாலும் இந்த பயங்கரவாத குழுக்கள் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் சோமாலியா தலைநகர் மொகசுடுவில் உள்ள லிடோ கடற்கரை அருகே அமைந்துள்ள பிரபல ஹோட்டலுக்குள் அல் ஷபாப் பயங்கரவாதிகள் திடீரென உள்ளே புகுந்தனர். அவர்கள் ஹோட்டலில் இருந்தவர்கள் மீது சரமாரி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். மேலும் சிலரை பிணை கைதிகளாக சிறைபிடித்தனர். தொடர்ந்து தங்கள் உடலில் மறைத்து கட்டி கொண்டு வந்த வெடிகுண்டுகளை வெடிக்க செய்து தற்கொலை படை தாக்குதல் நடத்தினர். இந்த கொடூர தாக்குதலில் 32 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாதுகாப்பு படையினர் அதிரடியாக செயல்பட்டு பிணை கைதிகளை மீட்டனர்.
குஜராத்தில் 2013 முதல் 2014 ஆண்டு வரை முதலமைச்சர் நரேந்திர மோடியின் முதன்மை செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கைலாஷ்நாதன் புதுச்சேரியின் புதிய ஆளுநராக 7ஆம் தேதி பதவியேற்கிறார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதிய ஆளுநர்களை நியமித்துள்ளார். அதன்படி குஜராத்தில் 2013 முதல் 2014 வரை அப்போதைய முதலமைச்சர் நரேந்திர மோடியின் முதன்மை செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கைலாஷ்நாதன் புதுச்சேரியின் லெப்டினன்ட் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராகவும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தவருமான CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிர மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரி ஆளுநராக கைலாசநாதன் வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதுச்சேரி ராஜ் நிவாசில் பதவியேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி தொடங்கியது. கூட்டத்தொடரை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து உரையாற்றினார். நேற்று 2வது நாளாக புதுவை சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் பேசினர். 3வது நாள் சட்டசபை காலை 9 மணிக்கு கூடியது. சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்து 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்யும்படி சபாநாயகர் அழைப்பு விடுத்தார். இதைத் தொடர்ந்து நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக தேர்ந்தெடுத்த நாட்டு மக்களின் நம்பிக்கையை பாராட்டுகிறேன் என்றும் பிரதமர் தலைமையின் கீழ் எதிர்வரும் ஆண்டுகளில் விக்சித் பாரத் 2047 திட்டம் முழுமையாக நிறைவடையும் என உறுதியாக நம்புகிறேன் என்றும் அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் சுமூகமாகவும் அமைதியாகவும் நடந்தது என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த ஆண்டை போல இந்த நிதியாண்டிலும் அனைத்து துறைகளுக்குமான சிறப்பு நிதியாக ரூபாய் 2442.18 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் இதில் பெண்களுக்கு ரூபாய் 1403.46 கோடியும் இளைஞர்களுக்கு ரூபாய் 516.81 கோடியும் பசுமை சிறப்பு நிதியத்திற்கு ரூபாய் 521.83 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அரசின் நிதி ஆதாரத்தின் பெரும் பகுதி சம்பளம், ஓய்வூதியம், கடன் வட்டி செலுத்துதல் உள்ளிட்ட செலவினங்களுக்கு செலவிடப்படுகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் குடிமைப் பொருள் வழங்கும் துறையின் கீழ் இலவச அரிசியின் மானிய விலையில் கோதுமை, சர்க்கரை, எண்ணெய், பருப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அதனை மறைத்து திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்றும் நத்தம் கோபால்பட்டியில் பாஜக தேசிய செயலாளர் ராஜா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜக தேசிய செயலாளர் ராஜா, மாவட்ட தலைவர் தனபால், மாநில IT பிரிவு துணைத் தலைவர் ஆனந்த கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பாஜக தேசிய செயலாளர் ராஜா பேசினார். அப்போது 1967ஆம் ஆண்டு பொய் சொல்லி தான் திமுக ஆட்சியை பிடித்தது என்றும் வரி கட்டினால் மட்டுமே மாநிலத்திற்கு வரியை பிரித்து கொடுக்க முடியும் எனவும் வரி கட்ட முடியாது என்று சொன்னால் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒன்றாகும் என்றும் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அதனை மறைத்து திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்றும் பாஜக தேசிய செயலாளர் ராஜா தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டை பற்றி மோசமாக பேசி கொண்டு இருப்பது, அதுலேயும் திரு தயாநிதி மாறன் அவர்களும் கவிஞர் கனிமொழியும் தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்ட வேண்டாம்னு சொல்லுவோம்னு. முதல்ல நான் சொல்கிறேன், இது அறிவார்ந்த பேச்சு இல்லை. காரணம், அவங்க வரி கட்டினா தானே TNGST உங்களுக்கும் வரும். இல்லைன்னா நீங்கள் தனியாக வரி வாங்க முடியுமா? இந்த நாட்டில் பாராளுமன்றம் அனுமதித்ததை தவிர வேறு யாரும் வரி வாங்க முடியாது. அப்போது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? அறிவோடு பேசுகிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இட் இஸ் அ சேலஞ்ச். வரி கொடுக்காதேன்னு சொல்ல முடியும் நீங்களே, டூ இட். தமிழக மக்கள் வரி கட்ட வேண்டாம்னு தயாநிதி மாறனும் கவிஞர் கனிமொழியும் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு துணிச்சல் இருக்கா? அந்த மாதிரி பேசினா இட்ஸ் எகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன். திமுக இருக்காது, திமுக ஆட்சி இருக்காது. அதனால் இந்த உதாரணம்லாம் விட வேண்டாம். நீங்கள் தமிழக மக்களை சாராயத்தை கொடுத்து கொல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா, போதைப்பொருள்
இன்னைக்கு குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் வந்து கஞ்சா அடிக்கும். இந்த மாதிரியான ஒரு கலாச்சார சீரழிவு மக்கள்கிட்ட வந்திருக்கிறதுக்கு திமுக தான் காரணம். ஏன்னா காட்டுமன்னார்கோயில் ரோட்டரி சங்கம் சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் ரோட்டரி சங்கம் சார்பில் ஆயங்குடி அரசு மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு ரோட்டரி சங்க துணைத் தலைவர் எழில் சிவா தலைமை தாங்கினார். தலைவர் ஜாகிர் ஹுசைன், செயலாளர் நிசார் அகமது, பொருளாளர் உபைதுல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் அரசு உதவி மருத்துவர் முகமது முஜமில் கலந்து கொண்டு தாய்ப்பாலின் அவசியம் குறித்து பேசினார். அதன் பின்னர் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் வேல்முருகன், திட்ட இயக்குநர் சேக்கிலார், உறுப்பினர்கள் அல்போன்ஸ் ஆரோக்கியராஜ், கௌதமன், சந்தான கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கயத்தாறு பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை சட்டவிரோத விற்பனைக்காக காரில் கடத்திய 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் ரூபாய் 70,000 மதிப்புள்ள 339 கிலோ புகையிலை பொருட்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கோவில்பட்டி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரிலும் கோவில்பட்டி உட்கோட்டா காவல் துணை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் மேற்பார்வையிலும் கயத்தாறு காவல் நிலைய ஆய்வாளர் சுகாதேவி, சார்பு ஆய்வாளர்கள் தமிழ்ச்செல்வன், ஆர்தர் ஜஸ்டின் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் கயத்தாறு சுங்கச்சாவடி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக சந்தேகத்திற்கிடமான முறையில் வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் திருநெல்வேலி சிந்துபூந்துரை பகுதியை சேர்ந்த பவர்லால் மகன் முகேஷ்பட்டி, திருநெல்வேலி நகர நாரணமாள்புரம் பகுதியை சேர்ந்த சுரேஷ் மகன் மனோகர், பீமாராம் மகன் சந்தீப்குமார் ஆகிய 3 பேரும் சேர்ந்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை சட்டவிரோத விற்பனைக்காக காரில் கடத்தி வந்தது தெரியவந்தது. அதனையடுத்து காவல்துறையினர் மனோகர், சந்தீப்குமார், முகேஷ்பட்டி ஆகிய 3 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 70,000 மதிப்பிலான 339 கிலோ புகையிலை பொருட்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இது குறித்து கயத்தாறு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள சிறுமியை மாமல்லபுரம் அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்த பினு என்பவரையும் அவருக்கு உடந்தையாக இருந்த இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த ராமன்புதூர் பகுதியை சேர்ந்த பானிபூரி வியாபாரி ஒருவர் தன் மகளுடன் திருவிழா நேரங்களில் பானிபூரி விற்று வருகிறார். இந்நிலையில் திருவிழாவில் சர்பத் கடையில் வேலை செய்யும் சாத்தான்குளத்தை சேர்ந்த பினு என்பவருக்கும் பானிபூரி வியாபாரியின் மகளுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி பானிபூரி வியாபாரி மகள் வீட்டிலிருந்து மாயமானார். இதனையடுத்து நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியை காணவில்லை என சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் பினுவின் உறவினர்களான நெல்லை மாவட்டம் செட்டிக்குளத்தை சேர்ந்த பொன்னுலிங்கம், அவரது மனைவி ராஜலட்சுமி ஆகியோர் மாமல்லபுரத்தில் தனது வீட்டில் பினுவிற்கும் சிறுமிக்கும் அடைக்கலம் கொடுத்ததாக தெரியவந்தது. இதனையடுத்து அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆஷா ஜவஹர் தலைமையிலான காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பினுவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மேலும் உடந்தையாக இருந்த இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பொன்னேரி அருகே பட்டதாரி பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 15,000 அபராதம் விதித்து சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டிவி புரத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனியார் நிறுவனத்தில் வங்கி கணக்காளராக பணிபுரிந்து வந்த வியாசர்பாடியை சேர்ந்த MBA பட்டதாரி பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண்ணிடம் நகை, பணம், மொபைல் போன் போன்றவற்றை ரமேஷ் அபகரித்துக் கொண்டு திருமணம் செய்ய மறுத்து ஜாதியை குறிப்பிட்டு அநாகரிகமாக பேசியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் ரமேஷ் மீது MKP நகரில் உதவி ஆணையாளராக பணியாற்றிய தற்போதைய திருவள்ளூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஹரிகுமார் 2020ஆம் ஆண்டு மோசடி மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தார். இந்த வழக்கு சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு வழக்கறிஞர் சுதாகர் ஆஜராகி வாதாடினார். வழக்கை விசாரித்த நீதிபதி ரமேஷ் மீதான குற்றச்சாட்டு சந்தேகத்திற்கு இடமின்றி அரசு தரப்பு நிரூபித்துள்ளது என கூறி ரமேஷுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 15,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார்.
இந்நிலையில் 4 ஆண்டுக்கு பிறகு வழக்கை முடித்து வைத்து பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதியை பெற்றுத்தந்த திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஹரிகுமாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. நெடுந்தீவு கடற்பகுதியில் இலங்கை ரோந்து படகு மோதியதில் உயிரிழந்த மீனவரின் உடலை ராமேஸ்வரம் பெருமுகத்தில் இலங்கை கடற்படையினர் ஒப்படைத்தனர். நெடுந்தீவு கடற்பகுதியில் இலங்கை ரோந்து படகு ஒன்று ராமேஸ்வரத்தை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரது விசைப்படகின் மீது மோதியதில் விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மூக்கையா, முத்துமுனியாண்டி, மலைச்சாமி, ராமச்சந்திரன் உள்ளிட்ட 4 உயிருக்கு பயந்து கடலில் குதித்தனர். இதில் மலைச்சாமி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் மூக்கையா மற்றும் முத்துமுனியாண்டி ஆகிய 2 மீனவர்களையும் சிறு காயத்துடன் இலங்கை கடற்படை பத்திரமாக மீட்டனர். மேலும் ராமச்சந்திரன் என்ற மீனவரை இலங்கை கடற்படை அதிகாரிகள் தேடி வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த மலைச்சாமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு காங்கேசன் கடற்படை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து அதிகாரிகள் மீன்பிடிக்க சென்ற முத்துமுனியாண்டி, மூக்கையா ஆகியோரிடம் முருகேசன் உடலை ஒப்படைத்தனர். அதன் பின்னர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு இறந்த மீனவரின் உடல் கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பாக மீனவர் மூக்கையா தெரிவிக்கையில், அப்போ நாங்கள் 4 லைட்டு போட்டு 4 பேர் மீன் பிறக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். சட்டார்னு இந்த பக்கம் வந்ததும் நேவி லைட் அடிக்காமல் டர்ன் பண்ணி ஸ்பீட்லேயே முட்டிட்டான். முட்டி இந்த பக்கம் தண்ணி மோந்துருச்சு, இந்த பக்கம் பொத்துருச்சு நேவி. ஒரே நிமிஷத்தில் போட்டு உள்ளே போயிடுச்சு. வாக்கி டாக்கில் ஒரே வார்த்தை தான் சொன்ன, போட்டு தாந்துருச்சு, நேவி முட்டிச்சுன்னா அதோட எண்ணெயை சேர்த்து அமுக்கிட்டே போயிடுச்சு. இவங்க தனித்தனியாக மிதந்துட்டாங்க. நாங்கள் சார்னு கத்துனோம். இந்த பக்கம் வந்து அதுக்கு போட்டு லைட்டு போட்டால லைட்டு நேவி போட்டுட்டு இருந்தான். அப்படியே ரிவர்ஸ் போட்டுக்கிட்டே கிடந்தான். நேவி 11 மணிக்கு வந்து முட்டிடுச்சு லைட்டு போடாம. நாங்க லைட் போட்டு பிறக்கிட்டு இருந்தோம், லைட் போடாம முட்டிடுச்சு. அப்புறம் தண்ணிக்குள்ளே நீஞ்ச ரிவர்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு. நாங்க நீஞ்சி ஏறணும் 1/2 மணி நேரம். அவர் ஒரு ஆள் 40 நிமிஷம் நீஞ்சி மயங்கிய நிலையில தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட் வயசு பண்ணாங்க. அது ஒன்றும் பலன் இல்லை. டச்சில் தூக்கி வேற கப்பல் அனுப்பிட்டாங்க. நாங்க 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு 5 கப்பல் தேடி பார்த்தாங்க. அவர் ஒரு ஆள் கிடைக்கவே இல்லை. ராமச்சந்திரன் எங்களை காலையில 10 மணிக்கு கொண்டு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு அப்புறம் 5:45 காங்கேசன் துறைமுகம் கொண்டு போனாங்க. காங்கேசன் 5:45 போய் 5:30க்கு ட்ரெஸ் கொடுத்தாங்க. வெறும் சட்டியும் பையனோட தான் ரோட்ல ஏறணும். அதோட அங்கே போய் ட்ரெஸ் கொடுத்து ட்ரெஸ் மாட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன். குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கண் பரிசோதனை முகாமில் கோவை சங்கரா கண் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்கள் பங்கேற்று கண் அறுவை சிகிச்சைக்காக 45 பேரை தேர்வு செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கம் மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் சார்பில் கண் பரிசோதனை முகாம் ரோட்டரி அரங்கில் நடைபெற்றது. முகாமை ரோட்டரி சங்க தலைவர் கண்ணன் தொடங்கி வைத்தார். முகாமில் கோவை சங்கரா கண் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு தூர பார்வை, கிட்ட பார்வை, கண்ணில் சதை வளர்ச்சி, தொடர் ஒற்றை தலைவலி, கண்புரை நீக்குதல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்கியதுடன் சிகிச்சை அளித்தனர். இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முகாமில் கண் அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்ட 45 பேர் கோவைக்கு அனுப்பி வைத்தனர். முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் ரோட்டரி சங்க தலைவர் கண்ணன் காலை மற்றும் மதிய உணவு பொட்டலங்களை வழங்கினார். கைபேசியை நற்செயலுக்கு மட்டும் மாணவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் அதில் உங்களின் வளர்ச்சிக்கு இடையூறாக உள்ள பதிவுகளை நீக்க வேண்டும் என்றும் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் குடியாத்தம் அரசினர் திருமகள் ஆலை கல்லூரியில் சமூக நல்லிணக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் குடியாத்தம் காவல்துறை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் மணிவண்ணன் உரையாற்றினார். அப்போது கைபேசி என்பது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் உதவிகரமாக உள்ள நிலையில் அதில் உள்ள சில தகவல் பரிமாற்ற வசதிகள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் தடைக்கற்களாகவும் அமைந்துள்ளது எனவும், எனவே கைபேசியை நற்செயலுக்கு மட்டும் மாணவர்கள் பயன்படுத்த வேண்டும். அதில் உங்கள் வளர்ச்சிக்கு இடையூறாக உள்ள பதிவுகளை, வசதிகளை, தேவையற்ற தகவல் பரிமாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது எனவும், அதில் உங்கள் வளர்ச்சிக்கு இடையூறாக உள்ள பதிவுகளை, வசதிகளை, தேவையற்ற தகவல் பரிமாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது எனவும், அதில் உள்ள சில நல்ல தகவல்களை உள்வாங்கிக் கொண்டு கல்வியில் வளர்ச்சி அடையுங்கள் என்றும் மாணவர்களுக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் என் மணிவண்ணன் அறிவுரை வழங்கினார்.
கிதிரப்பேட்டை சென்னை வாலாஜபத் கூட்டு சாலையில் மக்களின் நலன் கருதி கோபுர மின்விளக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று பேரூராட்சி நிர்வாகத்திற்கு மதிமுக சிவக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். வாலாஜபத் பேரூர் மதிமுக செயலாளரும் காஞ்சி நாடாளுமன்ற இணையதள பொறுப்பாளருமான மதிமுக சிவக்குமார் என்பவர் பேரூராட்சி தலைவர் செயல் அலுவலர் ஆகியோரிடத்தில் மனு ஒன்றை அளித்தார். அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபத் பேரூராட்சியை சுற்றி சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன எனவும் இப்பகுதியில் வாழும் மக்கள் நாள்தோறும் வாலாஜபத் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலமாக காஞ்சிபுரம், அரக்கோணம், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பணி நிமித்தமாகவும் தன் சொந்த வேலைகளுக்காகவும் சென்று வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் கிதிரப்பேட்டை சென்னை வாலாஜபத் கூட்டு சாலையில் இருள் சூழ்ந்து உள்ளதால் விடியற் காலையிலும் இரவு நேரங்களிலும் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையம் வருபவர்கள் மிகவும் சிரமப்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் இப்பகுதியில் லைட் வெளிச்சம் இல்லாததால் விஷ ஜந்துக்கள் உலாவுவதை கண்டு பயணிகள் அச்சமடைகின்றனர் எனவும் வாகன விபத்துகளும் ஏற்படுகிறது எனவும் இதனால் இப்பகுதியில் மக்கள் நலன் கருதி உயர் கோபுர மின்விளக்கு அமைத்துக் கொடுத்து மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்று மதிமுக சிவக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். தாராபுரத்தில் பழைய இரும்பு கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழிச்சாலை மேம்பாலம் அருகே உள்ள RSV நகர் பகுதியை சேர்ந்த ஸ்ரீபிரபு என்பவர் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ராஜேஸ்வரி பெஸ்ட் மெட்டல்ஸ் என்ற பெயரில் இரும்பு கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றனர். அதிகாலை கடையில் தீப்பற்றி எரிந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் தாராபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் தீயணைப்பு நிலைய அலுவலர் தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி ஆற்றில் தண்ணீர் வந்து சேராததால் புகழ்பெற்ற காவிரி துலாக்கட்டத்தில் போர்வெல் வாட்டரில் பக்தர்கள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடினர். இந்துக்களின் பண்டிகைகளில் ஒன்றான ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறையில் நகர பகுதியில் அமைந்துள்ள காவிரி துலாக்கட்டம் 12 தீர்த்த கிணறுகள் உள்ள புனித இடமாக உள்ளது. இந்த காவிரி துலாக்கட்டத்தில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி வருகின்றனர். ஆனால் மேட்டூரில் திறக்கப்பட்ட உபரி நீர் கொள்ளிடம் ஆற்றில் கரை புரண்டு ஓடி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடலில் கலந்து வரும் நிலையில் காவிரி ஆற்றில் தண்ணீர் வந்து சேரவில்லை என்பதால் காவிரி மற்றும் அதன் கிளை ஆறுகள் வறண்டு காணப்படுகிறது. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் போர்வெல் மூலம் புஷ்கர தொட்டியில் தண்ணீர் நிரப்பப்பட்டு பக்தர்கள் புனித நீராடி காமாட்சி விளக்கில் தீபமேற்றி தலைவாழை இலை வைத்து காப்பரிசி, கண்ணாடி வளையல், தாலி கயிறு, மாவிளக்கு, மஞ்சள் குங்குமம், பேரிக்காய், விளாங்காய் உள்ளிட்ட பழங்கள் வைத்து தீபமிட்டு வழிபாடு மேற்கொண்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கோவை பேரூர் படித்துறையில் நதியை தெய்வமாக போற்றி பொதுமக்கள் வழிபாடு செய்தனர். ஆடிப்பெருக்கு விழா ஆற்றங்கரைகளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் விவசாயிகள் கடவுளை வழிபட்டு உழவு பணிகளை தொடங்குவர். மேலும் நாடு செழிக்க தேவையான நீரை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நதியை தெய்வமாக போற்றி வழிபடுகின்றனர். இந்நாளில் தொடங்கும் செயல்கள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் என்பது நம் முன்னோர்களின் ஐதீகமாகவும் நகைகள் வாங்க ஆடிப்பெருக்கு உகந்த நாளாக உள்ளதாகவும் கருதுகின்றனர். இந்நாளில் இல்லத்திலும் ஆற்றங்கரைகளிலும் கன்னி தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வகையில் கோவை மாவட்டம் பேரூர் படித்துறையில் நொய்யல் ஆற்றங்கரையில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். ஏராளமான பொதுமக்கள் தொடர்ந்து வருகை புரிந்து வருவதால் காவல்துறையினர் ஏராளமானோர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் மழையின் காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து எப்போது வேண்டுமானாலும் அதிகமாகலாம் என்பதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வாழப்பாடி அருகே காதலித்து திருமணம் செய்து கொண்ட பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த செல்லப்பன் நகர் பகுதியைச் சேர்ந்த அஜய்குமார் என்பவர் வாழப்பாடியை அடுத்த பழனியாபுரம் புது காலனி பகுதியைச் சேர்ந்த பஞ்சு வியாபாரி ராமசாமியின் மகள் உமா என்ற பெண்ணை கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் இவர்களுக்கு 7 மாதத்தில் மகிழினி என்ற பெண் குழந்தை உள்ளது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அஜய்குமாரின் தாயார் சுதா சத்துணவு
துப்புரவு பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் வீட்டில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாக தனது மகனிடம் தாய் தெரிவித்த நிலையில் காதல் கணவன் அஜய்குமார் தனது காதல் மனைவியை உருட்டுக்கட்டையால் அடித்து உனது வீட்டிற்கு செல் என கூறி கொடுமைப்படுத்தியுள்ளார். இதனால் மன உளைச்சலில் இருந்த உமா வீட்டில் துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றார். உடனடியாக அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு வாழப்பாடி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சை பெற்று வந்த உமா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காதல் மனைவியை கணவன் கொடுமைப்படுத்திய வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் 5ஆம் ஆண்டு ஆடி பெருங்கொடை விழாவை முன்னிட்டு 3011 சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு சுமங்கலி பூஜை நடத்தினர். அதன் பின்னர் முத்தாரம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளுடன் தீபாராதனை நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள குச்சனூர் கிராமத்தில் சுரபி நதிக்கரையில் சுயம்பு ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் சனிவார திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி சுரபி நதியில் புனித நீராடிய பக்தர்கள் சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றியும் பொறி படைத்தும் காக்கை வடிவிலான மண் சிலை வைத்தும் வழிபட்டனர். இதையடுத்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி சோனை கருப்பண்ண சுவாமிக்கு மது படையல் மற்றும் கறி விருந்துடன் ஆடி சனிவார விழா நிறைவு பெறுகிறது. விழாவில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் குச்சனூர் சனீஸ்வரர் பகவான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு 18 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து கொடிமரம் அருகே தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தும் அம்மனை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் கூட்ட நெரிசலை குறைக்கவும் மற்றும் பாதுகாப்பு நலன் கருதியும் கோவில் நிர்வாகம் மூலம் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதால் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ போர்மன்ன லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் அரை கும்பம் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆடி மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ போர்மன்ன லிங்கேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு பூஜை ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் அருள்வாக்கை தொடர்ந்து அரை கும்பம் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. இதில் மங்களம் மற்றும் அதன் சுற்றுவட்டார 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதன் பின்னர் அரை கும்பம் சாதத்தை வாங்கி சாப்பிடுவதால் நோய் நொடி, குழந்தை பாக்கியம், குடும்ப பிரச்சனை உள்ளிட்டவைகள் தீரும் என்பதால் ஏராளமானோர் சாதத்தை வாங்கி சாப்பிட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த காரமாங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள வளைக்கார வீரனார் திருக்கோவிலில் குடமுழுக்கு பெருவிழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் விழா தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மற்றும் தமிழ் ஓதுவார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 2 கால பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் சிவாச்சாரியார்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோவிலின் கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். விழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாக மூங்கிலணை காமாட்சியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆடி 18ஐ முன்னிட்டு காமாட்சி அம்மனுக்கு பழங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் குலதெய்வ வழிபாட்டிற்காக அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பொங்கல் வைத்தும் குழந்தைகளுக்கு காது குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கான தீர்வுகளை இந்தியா கண்டுபிடித்து வருகிறது. சர்வதேச சங்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. ரூபாய் 30 கோடி செலவில் புனரமைக்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள கிண்டி சிறுவர் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சோமாலியாவில் ஓட்டலில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 32 பேர் உயிரிழப்பு. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கைலாஷ்நாதன் புதுச்சேரியில் புதிய ஆளுநராக 7ஆம் தேதி பதவியேற்பு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.